கோல்டை பொறுத்த வரைக்கும் உள்ளே எவ்வளோ பையர்ஸ் இருக்காங்க எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும். லைக் எப்படின்னா, அதிகமான ஷார்ட் பொசிஷன் உள்ளே இருக்கா இல்லை அதிகமான லாங் பொசிஷன் உள்ளே இருக்கா அப்படின்றத எப்படி பார்க்குறதுனா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபாரெக்ஸ் சென்டிமெண்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபாரெக்ஸ் சென்டிமெண்ட்னு டைப் பண்ணினா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஃபாரெக்ஸ் சென்டிமெண்ட்னு இங்கே இருக்கும். myfxbook.comல ஃபாரெக்ஸ் சென்டிமெண்ட்னு இருக்கும். ஃபாரெக்ஸ் சென்டிமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு பேர்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு கோல்டு தானே சொன்னேன். ஸோ கோல்டு இல்லாமல் ஃபாரெக்ஸில் என்னென்ன பேர்ஸ் எல்லாமே இருக்கோ அந்த பேர்ஸ் எல்லாத்தையுமே இந்த ஃபாரெக்ஸ் சென்டிமெண்ட்டில் நம்ம பார்க்க முடியும். என்ன பார்க்க முடியும்? லாங் பொசிஷன் எவ்வளோ இருக்குது, ஷார்ட் பொசிஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூரோ யூஎஸ்டி எடுத்துக்கிறேன். இந்த யூரோ யூஎஸ்டியை நீங்கள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட் 64%, லாங் 36%. இன்கேஸ் நீங்கள் யூரோ யூஎஸ்டியில் போயிட்டு ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எந்த ட்ரேடுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும்? ஷார்ட் பொசிஷனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஷார்ட் பொசிஷன் மீன்ஸ் செல் ஆர்டர்ஸ். ஸோ அப்போ செல் சைடுக்கு உங்களோட ட்ரேடிங் செட்டப் கிடைக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? தாராளமாக உங்கள் என்ட்ரிஸை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம்.